அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம நாளைய நாள் பிரபஞ்ச வசிய நாளாவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. நாளைய நாள்ல அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில நாளைய நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை பல 100 வருடங்கள் ஆனாலும் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல மத்தியானம் சரியா 2:16 இருந்து 2:40 ஒரே ஒரு ஏலக்காய இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும். நிச்சயமா உங்க பர்ஸ்ல பணம் வைக்க இடமே இல்லாத அளவுக்கு பணம் நிரம்பி வழியும்னே சொல்லலாம். பணமழை பொழியும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னே சொல்லலாம். அதுலயும் நமக்கு நாளைக்கு இருக்கக்கூடியது ஆடி மாசத்தோட வெள்ளிக்கிழமை. இது இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வரலட்சுமி விரதம் நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. அதே மாதிரி நாளைய நாள்ல பௌர்ணமியும் நமக்கு இருக்கு. பொதுவா பௌர்ணமி நாளே பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி நாம கேட்ட வரத்தை அப்படியே நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் நாளைக்கு நமக்கு வருது. இந்த வீடியோ அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு தான். நாளைக்கு மத்தியானம் 2:16 இருந்து 2:40 வரைக்கும் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய பயன்படுத்தி நாம செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்படி இத்தனை சிறப்புகள் நாளைய நாள்ல இருந்தாலும் நாளைக்கு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு லயன்ஸ் கேட் போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. அதாவது 88 போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த 88 போர்ட்டல் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வரும். ஒரு வருஷத்துக்கு 12 போர்ட்டல், அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒரு போர்ட்டல் நமக்கு வரும். அதுல இந்த ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய போர்ட்டலை தான் நாம லயன்ஸ் கேட் போர்ட்டல்னு சொல்லுவோம். லயன்ஸ் கேட் போர்ட்டல்னா என்னன்னு ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் ஒரு வருஷத்துல வரக்கூடிய மற்ற போர்ட்டல்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த போர்ட்டல் நமக்கு அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விதைகள் கீழே விழாத மாதிரி விரிசல் இல்லாத ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எளிமையான முறையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ஒரு சிம்பிளான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கையே இல்லாம எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அது உங்களுக்கு பலனை கொடுக்காது. அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க, இந்த பரிகாரத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன அபிஜித் நட்சத்திர நேரத்துல செய்யணும்.
அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். நம்ம மனசுக்குள்ள பயம், பதட்டம், கவலை, சந்தேகம், குழப்பம் இந்த மாதிரியான கீழ்நிலை உணர்வுகள் இருந்ததுன்னா அந்த டைம்ல பரிகாரம் செய்யும் போது அது நமக்கு பலனை கொடுக்காது. அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலயுமே மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கட்டாயமா இத ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இத நான் சும்மா மத்த சேனல்ல பார்த்துலாம் சொல்றது கிடையாது. ஹார்மோன்ஸ பத்தி இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல இருக்கக்கூடிய விஷயத்த தான் இங்கேயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா போற போக்குல நான் சொல்ற மாதிரியே மத்தவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. வித்தியாசம் என்னங்கறத நீங்க புரிஞ்சுகிட்டாலே போதுமானது. சரி, இப்படி மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, அப்படி இல்லைன்னா உங்க குலதெய்வத்துக்கிட்ட, இஷ்ட தெய்வத்துக்கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தை சொல்லியோ கடன் பிரச்சனை தீரணும், வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில 888 இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. நாளைக்கு நமக்கு 88ங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. இததான் நம்ம லயன்ஸ் கேட் போர்ட்டல்னு சொல்லுவோம். இந்த 8ங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில நாளைய நாள்ல இந்த 8ங்கிற நம்பரை பயன்படுத்தும் போது கை மேல பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். ஏலக்காய்க்கே பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதுல இந்த 8ங்கிற நம்பரை 3 முறை எழுதும் போது இன்னமுமே அற்புதமான பணவசியம் உடனடியா நமக்கு ஏற்படும். ஏலக்காயில 888 அதாவது 8ங்கிற நம்பரை 3 முறை எழுதினதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்ப பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க. ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். உங்களுக்கு எத்தனை முறை அஃபர்மேஷன் சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். உங்க மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த அஃபர்மேஷனை சொல்லிட்டு இந்த ஏலக்காய நீங்க பர்ஸ்ல வச்சிருங்க. கட்டாயமா பர்ஸ்ல 10 ரூபாய் பணமாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி பர்ஸ்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதாவது சேஃப்டி பின், ஹேர் பின், அடுத்ததா வண்டி சாவி, வீட்டு சாவி, இந்த மாதிரியான பொருட்கள், அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து தயவு செஞ்சு வெளியில வச்சிருங்க. இந்த பொருட்கள் பணவரவுல தடைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அந்த மாதிரியான பொருட்கள், தேவையில்லாத பில்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த ஏலக்காய பணத்தோட சேர்த்து நீங்க வைங்க. நிச்சயமா நல்ல ஒரு பணவசியம் உடனடியாவே உங்களுக்கு ஏற்படும். 1 மாசம் வரைக்கும் இந்த ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு எப்ப இது உங்க கண்ணுல படுதோ அப்ப இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.